ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்கள். என்ன போன முறை சொல்லப்பட்ட செய்தியை கேட்ட உடனே உங்கள் மனம் பதறி இருக்கும். பதறினா தான் நம்ம அடுத்த ஒரு முடிவுக்குள்ளே நம்ம வருவோம். சும்மா அப்படி மேலோட்டமாக எதையாவது ஒன்றை நம்பிக்கொண்டு வாழ்ந்தால் நம்ம கைவிடப்பட்டு கஷ்டத்து வழியாக தான் மறுபடியும் பரலோகத்துக்கு போக வேண்டி வரும். அதனால் கிடைத்திருக்கிற இந்த சந்தர்ப்பங்களை விடாமல் பயன்படுத்தணும். நமக்கு சுற்றி நடக்கிற காரியங்களெல்லாம் பாருங்களேன். நமக்கு இனி காலம் செல்லாது என்பதை ஒரு காலத்தில் பிரசங்கியார்கள் பேசினாங்க. இப்போ நடக்கிற நிகழ்ச்சிகள் பேசுகிறது. ஒவ்வொரு சம்பவமும் ஏன் யாருக்கும் பதில் சொல்ல முடியலை. பயங்கரங்கள், உலகம் தழுவின பயங்கரங்கள், உலகம் தழுவின பல்வேறு விதமான உபத்திரவங்கள், கொள்ளை நோய், மரணம், இதெல்லாம் நம்ம பார்க்க நம்முடைய மனசில் ஒரு பயம் வருகிறது. இதுவரைக்கும் இல்லாத அளவில் சரித்திரத்தில் உலகத்தினுடைய வரலாற்றில் இவ்வளவு மாறுதல்கள் அடுத்து நடக்க காரணம் என்ன? அது நம்ம பார்க்கும்போது நமக்கு தெரியுது, இனி காலம் செல்லாது. அப்போ இந்த காலத்தில் அடுத்து என்ன நடக்கும்? இதைத்தான் வேதம் நமக்கு முன் எச்சரித்து சொல்லி இருக்கிறது. அப்போ இந்த நாட்களில் நம்ம ஆயத்தப்பட்டு கர்த்தர் இந்த உபத்திரவ காலம் முழுமையாய் வருவதற்கு முன்னால் எடுத்துக்கொள்ளப்படுகிற ஒரு கூட்டத்தில் போயிட்டோம்னா பாதுகாப்பு. போகலைன்னா அதுக்கு பிறகு வருகிற வாழ்க்கையில் 2 விதமான கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டி வரும். சாத்தானுடைய கட்டளைகளுக்கு உடன்படாமல் மரித்து இரத்த சாட்சியாக மரிக்கணும். அது என்னென்ன கொடுமைப்படுத்துவானோ நமக்கு தெரியாது. அவன் காலத்தில் தண்டனை முறைகள் எப்படி இருக்குமோ நமக்கு தெரியாது. என்னென்ன விதமான பாடுகளை அனுபவிக்கணுமோ நமக்கு தெரியாது. ஆனால் அந்த பாடுகளை அனுபவித்தால் 2வது ஒரு சான்ஸ் இருக்குது. அதுதான் நம்ம போன முறை வாசித்தோம். முத்திரை அணியாதவர்கள், அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சியை ஏற்றுக்கொள்ளாதவங்க, அவர்கள் கர்த்தருடைய சிங்காசனம் முன்பாக நின்று மறுபடி உயிர் தெழுந்து அவர்கள் 1000 வருட அரசாட்சியை சுதந்திரிக்கும்படி இயேசுவோடு கூட திரும்பி வந்தார்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஓகே, அப்போ இது இன்னொரு கூட்டம் என்ன செய்வாங்கன்னா, இந்த உபத்திரவத்துக்கு நடுவில் போராடி சாக மாட்டாங்க. போராடி ஓடி ஒளிந்து தப்பித்து கொண்டு தினம் போராட்டம் உள்ள ஒரு வாழ்க்கை இப்படி வாழ்ந்து அந்தி கிறிஸ்துடைய கண்ணில் படாமல் இருந்து எப்படியோ ஜீவித்து கரை சேர்ந்து கர்த்தர் வரும்பொழுது அவரை எதிர்கொண்டு போக புறப்படுவாங்க. இது எதுக்குங்க இவ்வளோ கஷ்டம், இவ்வளவு பாடு? இதுக்கு முன்னால் இப்போ இருக்கிற இந்த கொஞ்ச காலத்துக்குள்ளேயே நாம் நம்மை தகுதிப்படுத்தி கொண்டால், பரிபூரணத்துவம் அடைகிற வழியில் நம்முடைய மனதை நம்ம தீவிரமாய் செலுத்தினால், நம்ம சீக்கிரமே கர்த்தருடைய வருகை, அந்த ரகசிய வருகை வரும்போது இந்த உபத்திரவ காலத்துக்கு முன்னாலே எடுத்துக்கொள்ளப்பட்டு விடுவோம். இந்த உபத்திரவ காலத்துக்கு முன்னால் எடுத்துக்கொள்ளப்படுறாங்க பாருங்க. இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஆட்டுக்குட்டியானுடைய திருமணத்தில் போய் பங்கு பெறுறாங்க பரலோகத்தில். அது குறித்து நான் இன்னொரு முறை சந்திக்கும் போது உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். அது நல்ல வசன ஆதாரத்தோடு சொல்கிறேன். 3.5 வருஷம் அவங்க போய் அங்கே மேலே பரலோகத்தில் ஆட்டுக்குட்டியானுடைய திருமணத்தில் பங்கு பெறுறாங்க. அந்த நாட்கள் இந்த கைவிடப்பட்டவங்க இங்கே இரத்த சாட்சியாக மரித்தாலும், அவங்க அதுக்கப்புறம் கர்த்தர்களுடைய சாட்சியாக ஒளிந்திருந்து வாழ்ந்து ஜெயித்தாலும், அவங்க இந்த ஆட்டுக்குட்டியானுடைய திருமணத்தில் பங்கு பெற முடியாத ஒரு சூழ்நிலை வந்துவிடும். அதனால தான் நம்ம என்ன செய்யறதுன்னா, தீவிரமாக காலங்கள் இப்போ சமீபமாக இருக்கிற நமக்கு தெரியுதில்ல. அப்போ இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, நமக்கு வைத்திருக்கிற ஓட்டம், நமக்கு வைத்திருக்கிற சித்தம், நமக்கு வைத்திருக்கிற காரியங்கள், இதில் ரொம்ப கவனமாக இருந்து எதை பற்றியும் பார்க்காம, எதுலேயும் உங்களுடைய மனதை செதற விடாமல், உங்களுடைய பந்தய பொருளை இழந்து விடாமல் அடைவதற்கு தீவிரமாக ஓடணும். அதனால தான் வேதம் சொல்லுது, நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதினால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கங்க. இப்போ நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காலத்தின் ஒவ்வொரு மணித்துளியும் நிமிஷமும் விலையேற பெற்றது. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஆனால் சாத்தான் இதில் தேவனுடைய சபை ஆயத்தப்பட்டு விடும், தேவனுடைய ஜனங்கள் ஆயத்தப்பட்டு விடுவார்கள் என்று தான் அவங்கள டைவர்ட் பண்ணுறதுக்கு பல காரியங்களை கொண்டு வந்து உலகத்தில் வச்சிருக்கிறான். தேவனுடைய ஜனங்கள் மாத்திரம் இல்லை, எல்லா ஜனங்களையும் டைவர்ட் பண்ணுறதுக்கு பாருங்கள். என்டர்டெயின்மெண்ட் ஒரு பக்கம் கேம்ஸ் ஒரு பக்கம், பல்வேறு விதமான காரியங்கள் மனிதனுடைய நேரத்தை தின்பதற்காக. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய நேரம் எங்கெல்லாம் செலவாகுதுன்னு யோசிச்சு பாருங்களேன். இப்போ சமீபத்தில் ஒருவர் கடிப்பதும் பட்சிப்பதும் இதுக்கு தான் நேரம். ஒரு யூடியூப் சேனலுக்குள்ளே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, சேனல்களில் மேக்சிமம் இந்த ஊழியரை திட்டுவதும் அந்த ஊழியரை திட்டுவதும், நாங்கள் தான் மேன்மையானவர்கள் என்று சொல்லுவதும், இதுக்கெல்லாம் ஒரு காலகட்டம் எப்போ இதுக்கு தான் வீடியோஸ்.
போட்டு இவர் தப்பாக பேசிட்டார், அவர் தப்பாக பேசிட்டார், அந்த குடும்பம் தப்பாக இருக்குது, இந்த குடும்பம் தப்பாக இருக்குது, எது எப்படியோ இருந்துட்டு போட்டும் ஐயா, உன் வாழ்க்கை அவர்கள் தப்பு இவங்க தப்புன்னு சொல்லிட்டு உன் வாழ்க்கை தப்பான பாதையில் போவதற்கு நீ விடக்கூடாது. ரொம்ப கவனமாக இருக்கணும். நமக்கு கிடைத்திருக்கிற இந்த ஒவ்வொரு மணித்துளியும் விசேஷமானது. அதில் கூடுமான வரைக்கும் நீங்கள் என்ன செய்யாதீங்கன்னா, வீணான காரியத்துக்கு உங்களுடைய நேரம், பலம், வல்லமை, வரங்களை செலவழிக்காதீங்க. ரொம்ப கவனமாக இருங்க. தேவையில்லாத காரியங்களில் போய் பல மணி நேரத்தை செலவிடாதீங்க. அங்கே உட்காந்துட்டு புரணி பேசுவது, இந்த சபையில் அந்த ஊழியக்காரன் தப்பு, இந்த ஊழியக்காரன் விடாதீங்க. ஏன்னா நமக்கு இருக்கிற இந்த கொஞ்ச நேரம்தான், கொஞ்சம் அவகாசம்தான். இந்த அவகாசத்துக்குள்ளே நம்ம ஓடி பரிபூர்ணம் அடைந்து அந்த மீட்டர், அந்த ஒரு அளவு இருக்கும், இந்த அளவை எட்டி விட்டால் அந்த எக்கால சத்தம் நம்முடைய காதில் கேட்கும். அப்போ நமக்கு நல்லா தெரிஞ்சு எனி டைம், எந்த நேரம், எந்த வேளையிலும் அந்த சப்தம் கேட்கலாம். என்னுடைய கேள்வி என்னென்னா, இன்றைக்கி அந்த சத்தம் கேட்டால் உங்கள் காதில் அது கேட்குமா? நீங்கள் ஆயத்தமாக இருக்கீங்களா? உங்கள் சபையில் அது கேட்குமா? உங்கள் சர்ச்சில் எத்தனை பேர் காதில் அது கேட்கும்? எவ்வளோ பேர் நீங்கள் ஆயத்தப்படுத்தி வச்சுருக்கீங்க? அப்போ நாம் சீர்கேடும் கிளவி பேச்சும் தேவையற்ற காரியங்களை பேசுவதற்கும் நமக்கு நேரம் இல்லை. ஒரு காலத்தில் நேரம் இருந்துச்சு, உட்காந்து பேசலாம், அவர் தப்புங்க இவர் தப்புங்க. இப்போ நமக்கு நேரமே இல்லை. வந்துருச்சே, பார்த்தோமே கண்ணுக்கு முன்னால். வெள்ளம் வாரிக்கொண்டு போவதை போல ஒரு கூட்டம் பேரை நடந்து முடிந்த கொள்ளை நோய் அலைகள் அடித்து கொண்டு போனதை பார்த்தோமே. இது சாம்பிள் தானே. இனி வருகிற நாட்களில் எனி டைம், எந்த நேரத்தில் யாருக்கு என்ன நடக்கும் யாருக்கும் தெரியாதே. அப்போ இருக்கிற ஒவ்வொரு மணித்துளியையும் விசேஷமாக, கவனமாக உங்களையும் உங்களை சார்ந்தவர்களையும் உங்கள் சபையையும் ஆயத்தப்படுத்துவதற்காக செலவிடணும். காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கிறணும். நமக்கே தெரியுது, இந்த வசனங்களை வாசித்து பார்த்தா நமக்கே தெரியுது, இனி காலம் செல்லாது. இதுக்கு முன்னால் பேசணும், இப்போ அதெல்லாம் நடக்கிறத பார்க்குறோமே, நம்ம கண்ணுக்கு முன்னால் பார்க்குறோமே, நடந்துகிட்டு இருக்கிறத பார்க்குறோமே. இந்த நேரத்தில் ஒரு குரூப்பு எந்திரிச்சு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, கர்த்தர் நேற்று என் கூட பேசினார், ஒரு பெரிய ஒரு நகரத்தை கட்டுன்னு சொன்னார், ஒரு பெரிய ஒரு கட்டடத்தை கட்டு அப்படின்னு சொன்னார், கட்டடத்தை கட்டி இனி கடைசி காலத்தில் வரவங்களுக்கு ட்ரைனிங் கொடுன்னு சொன்னார், அது சொன்னார், இது சொன்னார். இதெல்லாம் விருதாவான காரியங்கள். உங்கள் மனதை, கவனத்தை அதில் திசை திருப்பாதீங்க. இனி நமக்கு ஓடுவதற்கு, நம்ம நிற்பதற்கு, நம்ம ஆயத்தமாவதற்கு இதுக்குத்தான் நமக்கு நேரம் சரியாக இருக்குது. வேதம் சொல்லுகிறது, திராட்சை தோட்டங்களை நாட்டுவதற்கும், கட்டிடங்களை கட்டுவதற்கும், நிலங்களை வாங்குவதற்கும், விற்பதற்கும் இதுவா காலம் என்றல்லவா வேதம் கேட்குது. இதுவா காலம். ஒரு கட்டடத்தை கட்ட ஆரம்பிச்சிங்கன்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள். ஒரு பெரிய பெரிய கட்டடம் ஆண்டவர் பேசிட்டார், எங்களுக்கு ஒரு பெரிய மையத்தை கட்டு, ஆண்டவர் என்னை மாதிரி ஆள்கிட்ட பேசிட்டாருங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஒரு பெரிய தீர்க்க தரிசன மையத்தை கட்டு, அங்கே கொண்டு வந்து ஜனங்களை வச்சு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடு, அதை செய்யி இதை செய்யின்னு கர்த்தர் பேசினார்னா, நான் கட்டடம் கட்டுறக்கே ஒரு 4 வருஷம் ஆயிரும். அதுக்கப்புறம் ஜனங்களை கூட, அதுக்குள்ளே காலங்கள் எப்படி மாறும் நமக்கு தெரியாது. அப்போ உங்களுக்கும் எனக்கும் இந்த வசனத்தை படித்து பார்க்கும்போது நமக்குமே இந்த அவசரம் தெரிந்திருந்தால் கர்த்தருக்கு தெரியாமல் இருக்குமா? அவர் போய் ஒரு நீண்ட கால ப்ராஜெக்ட் கொடுப்பாரா? அவருக்கு தெரியும் எல்லாம் முடிவுக்கு வரப்போகுதுன்னு. இதெல்லாம் நம்முடைய வீண் மனதில் உண்டாகிற மனோபிம்பங்கள். நமக்குன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி சேர்க்கணும், சொத்து சேர்க்கணும், என் பேர் விளங்க இவ்வளோ பெரிய கட்டடத்தை, ஒரு யூனிவர்சிட்டி கட்டினேன் அப்படின்னு சேர்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்முடைய மனதிலே உண்டான ஒரு ஆசை, ஒரு அபிலாஷை. அவைகளை ஊழியத்தின் பெயரை சொல்லி நம்ம நிறைவேற்றி கொள்ளுகிறோம். ஒரு காலத்தில் நேரம் இருந்தது, கட்டடங்களை கட்டினாங்க, வாங்கினாங்க, விற்றாங்க, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணாங்க, ஏதோ செஞ்சாங்க, விடுங்க. ஆனால் இனி காலம் இல்லையே. அதில் தான் நம்ம ரொம்ப கவனமாக செயல்பட ஆரம்பிக்க வேண்டும். அப்போ நாட்கள் பொல்லாதவைகளானதுனால காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். எந்த ஒரு ஊழியத்திலுமே கணக்கு போட்டு ஊழியம் செய்யுங்க. ஏன்னா இருக்கிற நேரம் கொஞ்சம் தானே. ஒரு மனிதன் தனக்கு தெரியாத வேறு ஒரு தேசத்தில் மாட்டிக்கொண்டான். அவன் கையில் இருக்கிற சாப்பாடு கொஞ்சம்தான் இருக்குது, கையில் பணமும் கிடையாது. அல்லது ஒரு பெரிய வனாந்திரத்தில் ஒரு டெசர்ட்டில் மாட்டிக்கிட்டான், குடிக்கிறது கொஞ்சம் தண்ணி தான் இருக்குது. இப்போ இந்த தண்ணியை அவன் எப்படி செலவழிப்பான் யோசிச்சு பாருங்க. நான் இன்னும் நடப்பதற்கான நேரம், நான் இன்னும் 10 நாள் நடக்கணும், என்கிட்ட ஒரு குடுவை தண்ணி தான் இருக்கிறது. இப்போ இதை வச்சு அவன் என்ன செய்வான்? நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க, என்ன செய்வீங்க யோசிச்சு பாருங்கள். அந்த தண்ணியை எப்படி குடிப்பீங்க? நீங்கள் வீட்டில் இருந்த போது தண்ணியை செலவழித்த போது எப்படி செலவழிச்சிங்க? சிலர் சொல்லுவாங்க, பணத்தை தண்ணியாக செலவழிக்கிறாயா அப்படின்னு. தண்ணியை செலவழிக்கும் போது நம்ம இது வரைக்கும் அளந்து பார்த்ததில்லை. அதை தண்ணியை லிமிட்டு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்ல யோசித்து பார்த்ததில்லை. ஆனால் ஒரு இக்கட்டு நேரத்தில் மாட்டிக்கொண்ட போது
ஒவ்வொரு வினாடியும் எவ்வளோ குடித்தா ஓரளவுக்கு இந்த உதடு காயாமல் பார்த்துக்கிறலாம், எவ்வளோ குடித்தான்னு சொல்லி நம்ம உட்காந்து கால்குலேட் பண்ணுவோம். அப்புறம் உட்காந்து அந்த குடுவையை பார்ப்போம், எவ்வளோ தண்ணி இருக்குது, நடக்க வேண்டிய தூரம் எவ்வளோ இருக்குது, இது எது வரைக்கும் எவ்வளோ நாள் குடிக்கணும் கணக்கு போடுவோம். வீட்டில் இருக்கும்போது கணக்கு போட மாட்டோம். இதெல்லாம் தாகம் எடுத்தால் தண்ணி குடிப்போம், குளிக்கணும்னா அள்ளி ஊற்றுவோம், சில ஆளுக்கு பைப்பை திறந்து போட்டு அப்படியே வந்து மூடாமலே போயிடுவோம். அப்போ இருக்கும்போது நமக்கு அப்படி தான் இருந்தது. ஆனால் இல்லாத சூழ்நிலை முடிவுக்கு வந்துருச்சுன்னு சொன்னால் நீங்கள் எப்படி செலவழிப்பீங்க யோசிச்சு பாருங்கள். மனசில் ஒரு பக்கம் பயம், இந்த நாட்கள் வரைக்கும் இந்த தண்ணி தாங்குமா என்ற ஒரு பயம், அதை எப்படி நம்ம செலவழிக்கணும், பிளான் போடுவோம் இல்லை, திட்டம் போடுவோம் இல்லை. அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் திட்டம் போடணும். நம்ம கையில் இருக்கிற இந்த நாள், இந்த காலத்தில் நான் எப்படி சிறுக வேலை செய்து பெருக நான் நன்மையை பெறுவது அப்படின்னு பார்க்கணும். அதில் வீணான காரியங்களெல்லாம் தவிர்க்கணும். ஆயத்தமாவது கொஞ்சம் காலம் தானே இருக்குது, கொஞ்சம் நேரம் தானே இருக்குது. ஏதாவது ஒரு சின்ன வேலை செய்வதற்கு நீங்கள் பல நாட்களை செலவழித்து போராடி ஒன்றுமே இல்லாத காரியத்துக்கு, அதெல்லாம் சாத்தானுடைய தந்திரம். ஒரு மனிதனுடைய பலத்தை பலவீனப்படுத்துவது, விரயமாக்குவது சாத்தானுடைய தந்திரம். ஒரு சின்ன வேலை இருக்கும், அந்த வேலையில் உட்காந்து எல்லாம் வேலை செய்வாங்க, பிரயோஜனமே இல்லாத வேலையாக இருக்கும். அதுக்கு பல மாதங்கள் பல மனிதர்கள் தங்களுடைய பலம் எல்லாத்தையும் போட்டு வேலை செய்து, அப்போ இந்த கடைசி காலங்கள் வரும் பொழுது காலத்தை ஆதாயப்படுத்துறதுக்கு உட்கார்ந்து யோசித்து கணக்கு போட்டு செலவழிக்கணும். கொஞ்சம் தானே இருக்குது. அப்போ அந்த மனப்பக்குவம் நமக்கு இந்த காலங்களில் வரணும். இதுதான் கர்த்தருடைய வேதம் நமக்கு ஆணித்தரமாக சொல்லுகிறது. அப்போ இந்த காலத்தில் கைவிடப்பட்டு போனால் கூட அப்புறமும் அவர்களுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் அது கடினமான சான்ஸாக இருக்குது. அவர்கள் சுலபமாக வந்துட முடியாது. போராடி வாழ்வா சாவா மரணமான்னு வந்துடணும். வேதத்தில் சொல்லுது, இந்த காலகட்டங்களில் ஜனங்கள் மரணத்தை தேடியும் காணாதிருப்பாங்களாம். அப்போ இந்த முத்திரை வாங்காமல் பிடிபட்டவங்க இரத்த சாட்சியை மறிச்சிட்டா கூட பரவாயில்ல, அவர்கள் மரணம் அடைய முடியாதபடி அவர்கள் கொடுமைப்படுத்தப்பட்டு சித்திரவதைப்படுத்தப்பட்டு இரத்தம் சிந்தி பாடுபட்டு வந்துடலாம். ஆனால் ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும்? இப்போ இருக்கிற காலங்களை நம்ம பயன்படுத்துவதற்கு தீவிரமாகணும். இதைத்தான் நம்ம தலையாக அடிச்சுக்கிறோம். அப்போ உங்களுடைய காலத்தை ஆதாயப்படுத்திக்கங்க அப்படின்னு. சரி, இப்போ நம்ம பார்த்த அந்த காரியத்தில் நீங்கள் பாருங்கள், இந்த கடைசி காலத்தில் வாழ்கிற கைவிடப்பட்டவர்கள் என்று நம்ம நினைச்ச ஜனங்கள், வேதத்தில் இவர்களை பற்றி சொன்னது, 2 பேர் எந்திரம் மறைப்பாங்க, ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், இன்னொருத்தி கைவிடப்படுவாள். 2 பேரும் பாருங்கள் ஒரே மாதிரியான வேலை செஞ்சவங்க தான். 2 பேர் வயலில் இருப்பாங்க, ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 2 பேர் ஒரு படுக்கையில் தூங்கிட்டு இருப்பாங்க, ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். அப்போ யார் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதை பரலோகம் தீர்மானிக்கிறது. அவர்களுக்கென்று சில தகுதிகள் இருக்கிறது. அவங்க கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றி பரிபூர்ணத்துவம் அடைந்தவர்கள், அவங்கள கர்த்தர் எடுத்துக்கொண்டு போய் விடுகிறார். மற்றவங்களை விட்டுட்டு போயிடுறாங்க, அவங்கள தள்ளிடலை. அவன் தண்டனைக்குரியவன் அல்ல, அவனை இப்போ எடுக்க முடியாது. ஏன்னா அது முழுசாக பழுக்கலை, அது முழுவதுமாக பரிபூர்ணம் அடையலை. அவங்கள கர்த்தர் தள்ளிவிட்டார் என்று நினைக்கக்கூடாது, எடுத்துக்கொள்ளாமல் கைவிட்டு விட்டார், அவ்வளோதான். இப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இவர்கள் தான் வீறு கொண்டு எழுந்து அந்த விட்ட இடத்த மறுபடியும் பிடிச்சிடணுமே அப்படின்னு போராடுறவங்க. இவன் முந்தி வாழ்ந்த எல்லாரையும் விட ரொம்ப வைராக்கியமாக எந்திரிச்சிருவாங்க இந்த மாதிரி ஆட்க. ஏன்னா அந்தி கிறிஸ்துவை எதிர்க்கணும், சட்டத்தை எதிர்க்கணும் அப்படின்னா அவனுக்குள்ளே எவ்வளோ வைராக்கியம் இருக்கும் யோசிச்சு பாருங்கள். இந்த வைராக்கியம் எதனால் தெரியுமா? என் பக்கத்தில் இருந்தவன் எடுத்துக்கொள்ளப்பட்டு அதை நான் கண்ணுக்கு நேராக பார்த்து நான் கைவிடப்பட்டேனேங்கிற இந்த ஆதங்கம். இது வரைக்கும் சும்மா பேசித்தானே இருந்தாங்க, நான் கண்ணார பார்த்துட்டேன், இதுதான் உண்மை என்று எனக்கு தெரிந்து விட்டது, நான் இனிமேல் இதை விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி விடுகிறோம். அப்போ இந்த மாதிரி மீதியாய் விடப்பட்டவர்கள், இவர்களை கைவிடப்பட்டவர்கள் என்று சொல்வதை விட கர்த்தருடைய 2வது வருகைக்கு மீதியாக விடப்பட்டவர்கள் என்று நாகரிகமாக ஒரு வார்த்தையில் நம்ம சொல்லலாம். இவர்களுக்கு சில வேலைகள் இருக்கிறது. என்ன வேலை இருக்குது? இரத்த சாட்சிகளாக. இதில் ஒரு கூட்டம் பேர் இந்த இடைப்பட்ட காலத்தில் இரத்த சாட்சியாக மரிப்பாங்க. ஆமாம், அப்படி தான் நிறைய பேர் மரிப்பாங்க. அவர்கள் இந்த யூதர்கள் வைத்திருக்கிற பல சட்டங்கள் வழியாக கொலை செய்யப்படுவாங்க. இது வேதம் நமக்கு காட்டின ஒரு உண்மை. அப்போ இன்னொரு கூட்டம் பேர் என்ன செய்வாங்கன்னா, கர்த்தர் பகிரங்க வருகையாய் வரும்போது இவங்களுடைய 2வது வேலை, அவங்க கர்த்தரை எதிர்கொண்டு போய் அவர் ஆளுமையை ஏற்றுக்கொள்வார்கள். ஒரு கூட்டம் பேர் பூமியில் இருப்பாங்க. அவர்கள் சாத்தானுடைய எந்த தந்திரத்துக்கும் உடன்படாமல், அதே நேரத்தில் அவன் கையிலையும் மாட்டாமல், எங்கேயோ ரகசியமாக தங்களை ஒழித்து கொண்டு கர்த்தருடைய கிருபையினால் பாதுகாக்கப்பட்டு
இயேசு 2வது வருகையாய் வரும்போது பகிரங்கமாக வர்றாரு பாருங்க, அப்போ பூமியிலிருந்து புறப்படுவாங்க ஒரு கூட்டம். சாத்தானுக்கு அது அதிர்ச்சியாக இருக்கும், ஜனங்களுக்குமே அது அதிர்ச்சியாக இருக்கும். இவங்கெல்லாம் எங்கே இருந்தாங்கன்னு சொல்லி. முத்திரை நாங்கள்லாம் வாங்கலே, அப்போ எப்படிடா இருந்த தெரியாது, இவ்வளோ சட்டம் போட்டோமே எங்கே இருந்த தெரியாது. ஒரு கூட்டம் பேர் இயேசு வரும்போது அவரை எதிர்கொண்டு போவாங்க. இவர்களைத்தான் கர்த்தர் இந்த பூமியிலே ஆளுமை செய்ய போகிறார் மனிதர்களாக. மற்றவங்கெல்லாம் எடுத்துக்கொள்ளப்பட்டு இரத்த சாட்சியாக மரித்து மறுபடியும் உயிர் பெற்று அவர்கள் உயிர் தெழுந்து வர்றவங்கெல்லாம் பூமி ஆளுமை செய்ய போகிறாங்க. இயேசுவோடு கூட சேர்ந்து அவங்கவுங்க அதிகாரத்திலேருந்து ஆளுமை செய்வாங்க. ஆனால் பூமியின் குடிமக்கள்னு ஒரு குரூப் இருப்பாங்கல்ல, இவர்களெல்லாம் கைவிடப்பட்டவர்கள் என்று நாம் நினைத்து கொண்டிருந்த மீதியாய் விடப்பட்ட ஜனங்கள் தான் இயேசுனுடைய வருகையில் 1000 வருட அரசாட்சியில் குடிமக்களாய் கருதப்படுவார்கள். இவர்கள் இந்த 1000 வருஷத்தில் மரணம் இல்லை, வியாதி இல்லை, இப்படி இருக்கிறதுனால அவருடைய வம்சம் செழித்து கடற்கரை மணலத்தனையாய் பூமியிலே ஜனங்கள் பெருக ஆரம்பித்து விடுவார்கள். அப்போ அதுக்காக ஒரு கூட்டம் பேரை கர்த்தர் மீதியாக வச்சிருப்பார். 3வது, இந்த கைவிடப்பட்டவர்கள் என்று நாம் நினைக்கிற மீதியாய் விடப்பட்டவர்களுக்கு அடுத்த வேலை என்னென்னா, சாத்தானை நேரடியாக எதிர்த்து நின்று யுத்தம் செய்யணும். எபேசியர் 6 போட்டிருக்கு பாருங்கள். அது மாதிரி மாம்சத்தோடும் அல்ல, இரத்தத்தோடும் அல்ல, அதிகாரங்களோட, துரைத்தனங்களோட, அந்தகார லோகாதிபதிகளின் ஆவிகளோட, வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளோட இந்த காலகட்டங்களில் இந்த கைவிடப்பட்டவங்கன்னு சொல்கிறோமே, அல்லது மீதியாய் விடப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறோமே, அவர்கள் போராடணும். இவன் இந்த எக்யூப்மெண்ட்ஸில் கண்ணுக்கு தட்டுப்பட மாட்டாங்க, பிடிபட மாட்டாங்க. தான் சாத்தான் பார்க்கும் உடனே இவனை எப்படியாவது வெளியே தள்ளணும், பிடிக்கணும். அப்போ அவர்கள் அவனோடும் கூட போராடி அவனை மேற்கொள்வார்கள். 4வது அவர்களுக்கு வைத்திருக்கிற வேலை, ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷத்தை சாட்சியாகவும் பிரசங்கிக்க வேண்டும். பாருங்கய்யா, அவன் இருக்கிறதே கண்ணுக்கு தெரியாமல் ஒரு மறைந்திருக்கிற ஒரு வாழ்க்கை, தலைமறை வாழ்க்கை வாழ்கிறாங்க. அப்படி தான் வாழ முடியும். வெளியே வந்து அவங்க நின்னாங்கன்னா அவனை எப்படியாவது ஒரு கேஸ் போட்டு உள்ளே கொண்டு வந்து சித்திரவதைப்படுத்தி, ஏன் வந்து நீ முத்திரை வாங்கலை, அடையாளம் வாங்கலை அப்படின்னு சொல்லி அவர்களை தண்டித்து கொலை செய்வாங்க. பல பேர் வந்து ஒளிஞ்சிருந்து ரகசியமாக வாழ்வாங்க. சும்மா அப்படி தங்களை மாத்திரம் பாதுகாத்து கொண்டு வாழ்வது மாத்திரம் இல்லாமல் 4வது ஒரு கடமை இருக்குதான், ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அவர்கள் பூமி எங்கும் பிரசங்கிக்க வேண்டும். ஏன்னா வசனத்தில் என்ன சொல்லுதுன்னா, ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் பூமி எங்கிலும் பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். அப்போ நமக்கு என்ன தெரியுதுன்னா, பூமியினுடைய முடிவுக்கு முன்னால் கர்த்தருடைய சாட்சி, கர்த்தருடைய சுவிசேஷம், ராஜ்யத்தின் சுவிசேஷம் சாட்சியாய் பிரசங்கிக்கப்படும். அப்போ இந்த முடிவு வர்ற வரைக்கும் அது பிரசங்கிக்கப்படும். அப்போ இவர்களுக்கு 4வது ஒரு கடமை இருக்குது. இந்த கொடிய காலகட்டத்தில், அந்தி கிறிஸ்துவின் காலகட்டத்தில் அவன் ஒவ்வொருவரையும் அப்படியே மானிட்டர் பண்ணிட்டு இருக்கும்போது உயிர் தப்புவதே பெரிய காரியம். அவன் கண்ணுக்கு சிக்காமல் மறைஞ்சு அந்த வாழ்வதே பெரிய காரியம். ஆனால் இவர்கள் என்ன செய்வாங்கன்னா, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பார்கள். பிரசங்கிக்கணும். எப்படி, யாருக்கு பிரசங்கிப்பாங்க? அந்த நாட்களில் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அந்தி கிறிஸ்துவனுடைய ஆளுமை, கடுமையான ஆளுமை நடக்கும்போது பல பேர் அதில் பாதிக்கப்பட்டு பல குடும்பங்கள் சிதறுண்டு உடைஞ்சு ஓடும்போது அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்வது என்று கதி கலங்கியிருப்பாங்க. எதிர்க்கவும் முடியாது, அவனை ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற ஜனங்களுக்கு இவர்கள் எப்படியோ ரகசியமாக இயேசுவை குறித்தும் அவருடைய ராஜ்யத்தை குறித்தும் சொல்லணும். ஏன்னா இவங்களுக்கு தங்களை ஆளுமை செய்கிற ராஜா, தாங்கள் இருக்கிற அந்த அதிகாரம், ராஜ்யம், அரசியல் இவ்வளோ கொடுமையாக இருக்குதேன்னு இருக்கிற நேரத்தில், இல்லை வேறொரு ராஜ்யம் இருக்கிறது, வேறொரு அரசியல் அமைப்பு இருக்கிறது, அது எப்படியெல்லாம் இருக்கும் என்று சொல்லி இயேசுவின் ராஜ்யத்தை குறித்தும் அதனுடைய ஆளுநரான இயேசுவை குறித்தும் இவர்களுக்கு சொல்லணும். எப்படி சொல்லணும்? அது கைவிடப்பட்டவருடைய கவலை. அவங்க எப்படியோ சொல்லணும். அதனால தான் சொல்கிறது, அப்போ கவலைப்பட்டு கஷ்டப்பட்டு நமக்கு இந்த கடமையை நம்ம செய்யணுமே, அப்படி செய்யணும்னு சொல்லி அந்த நாட்களில் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை எடுத்துக்கொண்டு இருண்ட காலத்தில், வெளியே போக முடியாத காலத்தில் ஓடி ஊழியம் செய்வதற்கு ஏன் இப்போவே நீங்கள் புறப்படுங்களேன். இப்போ நல்ல ஒரு காலம் இருக்கிறது அல்லவா, இன்னொரு ஆக்காலம் வரலையே, வர்றதுக்கு உண்டான அடையாளங்கள் தெரியுதில்ல, இப்போ புறப்படுங்க, இப்போ சுவிசேஷம் சொல்லுங்கள், இப்போ ஜனங்களுக்கு சொல்லுங்கள். இதை விட்டுட்டு வெட்டித்தனமாக, வேலை இல்லாதத்தனமாக, இவன் தப்பு அவன் தப்பு, இது எதுக்கு? காலத்தை பிரயோஜனப்படுத்தாமல் புதுசாக வர்றவங்கெல்லாம் இன்றைக்கி நம்ம பார்க்கும் பொழுது ரொம்ப மனவேதனைப்படுகிறது. அவங்களுடைய பல மணி நேரங்களை, ஆராய்ச்சியை
மற்ற மனிதர்களை, ஊழியர்களை ஆராய்ச்சி பண்ணுறதுல தான் நேரம் செலவழிக்கிறாங்க. புதுசாக வந்திருக்கிறோம், நீ செய்வதற்கு எவ்வளோ கடமை இருக்கிறது. கர்த்தர் உங்ககிட்ட அதைத்தான் எதிர்பார்க்குறாரு, நீ செய்யணும். அப்போ குற்றம் சொல்லக்கூடாது, குற்றம் சொல்லணும். நீங்கள் எல்லாம் செய்து முடிச்சுட்டு குற்றம் சொல்லணும். அங்கே பவுல் சொன்னாரே, பவுல் எப்போ சொன்னார்? ஊழியம் செஞ்சு தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி அதுக்கு பிறகு சொன்னார். நீங்கள் ஆரம்பிக்கும் போதே குற்றம் சொல்கிறதெல்லாம் நிற்கிறீங்க. காலத்தை பிரயோஜனப்படுத்துங்க. உங்களுக்கு இருக்கிற இந்த நாட்களை, அப்புறம் அந்த இடுக்கத்தின் நாட்களில் போய் சுவிசேஷத்தை எடுத்துக்கொண்டு இவன் பார்த்துருவானோ, அவன் பார்த்துருவானோ, பிடிபட்டுருவோமோ, அழிஞ்சிருவோமோ, நாசமாக போயிடுவோமோன்னு சொல்லி அந்த கஷ்டத்தில் ரத்தம் வடிய வடிய சொட்ட சொட்ட நின்று பேசுகிறதுக்கு திறந்த வாசலை ஏன் பயன்படுத்தி கொள்ளக்கூடாதுன்னு கேட்குறேன். ஆனால் என் புத்திசாலித்தனம் இருக்கிற இந்த கொஞ்ச நாட்களை காலத்தை ஆதாயப்படுத்தி கொள்ளுங்கள். அப்போ இந்த 4 விதமான கடமைகள் இந்த கைவிடப்பட்டவர்கள், மீதியாக வைக்கப்பட்டவர்களுக்கு இந்த உபத்திரவ காலத்துக்கு பிறகுல இருந்து இயேசு பகிரங்க வருகையாய் உலகத்துக்கு வரப்போகிற 2வது வருகை வரைக்கும் உண்டான இந்த 7 வருஷ காலத்தில் இந்த கடமைகள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு கூட்டம் பேர் இரத்த சாட்சியை மறிக்க தங்களை ஒப்பு கொடுக்கணும். ஒரு கூட்டம் பேர் கர்த்தர் வரும்பொழுது அவரை எதிர்கொண்டு ராஜாவாக ஏற்றுக்கொள்வதற்காக தங்களை ஆயத்தப்படுத்தி சாத்தானுடைய எந்த தந்திரத்தில் சிக்கிக்கொள்ளாமல் கரை திரைப்படாமல் காத்திருக்கணும். 3வது கூட்டம் சாத்தானோடு நேரடியாக யுத்தம் பண்ணணும். 3வது கடமை. 4வது கடமை என்னென்னா, சும்மாவே உட்கார்ந்துருக்கக்கூடாது, அவர்கள் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும். இந்த காலகட்டத்தில் சாத்தானுடைய ஆளுமையினால் பாதிக்கப்பட்டு அதிருப்தி அடைந்த ஆயிரக்கணக்கான பேரை உங்களால் சந்திக்க முடியும். வெளியே பகிரங்கமாக பேச மாட்டான், ஆனால் அப்படி மனம் வெதும்பி போயிருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் ரகசியமாக கொண்டு சொல்லப்பட்டு அவர் ரகசியமாக இயேசுவை ஏற்றுக்கொண்டு அப்படி ஒரு கூட்டம் அப்படியே பலுகி பெருகி இயேசு வரும்பொழுது தங்களை வெளிப்படுத்துவாங்க. ஓகேயா? இந்த கடமையெல்லாம் நமக்கு இருக்கிறது, அதை வேதம் சொல்லுது. சரி, இந்த கடைசி கால இரத்த சாட்சிகள் நம்ம பார்த்தோம். அந்த 5வது முத்திரையில் இவர்களுக்கு நம்ம என்ன பேர் கொடுக்குறோன்னா, கடைசி கால இரத்த சாட்சிகள். இந்த கடைசி கால இரத்த சாட்சிகள் உபத்திரவ காலத்தில் கொல்லப்பட போகிறவர்கள். இவர்களுடைய விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவருடைய விசேஷம் என்ன? நீங்களே சொல்லுங்களேன் பார்க்கலாம். இவருடைய விசேஷம் என்ன அப்படின்னா, இவர்கள்தான் இரத்த சாட்சிகளுடைய தொகையை பரிபூர்ணப்படுத்த போகிறாங்க. இவங்க இல்லாவிட்டால், இவர்கள் எழும்பி அந்த எண்ணிக்கை பூர்ணப்படுத்தப்படாவிட்டால் அந்த இரத்த சாட்சிகள் உயிர்த்தெழுதல் அடைய முடியாது. அப்போ இவன் மரித்து அந்த எண்ணிக்கை பூர்ணமானதான் இரத்த சாட்சிகளின் உயிர்த்தெழுதல் நடைபெறும். அப்போ இதுதான் அவங்களுடைய முக்கியத்துவம். சரி, இந்த உபத்திரவ காலத்தில் நாம் சொல்கிற இந்த கடைசி கால இரத்த சாட்சிகள் எந்தெந்த வழியிலெல்லாம் மரிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது, எப்படி கொல்லப்படுவாங்க, என்னென்ன காரணங்களால் கொல்லப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுன்னு ஒரு சில காரியங்களை மாத்திரம் நம்ம தியானித்து நிறைவுக்கு வந்து விடுவோம். ஒன்று, அவருடைய மரணம் எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டால், மத்தேயு 24வது அதிகாரம் 9வது வசனத்தில் சொல்லப்பட்டதை போல அதிகாரங்கள் ஆளுமை செய்கிறவர்கள், இவர்கள் மூலமாக இந்த இரத்த சாட்சி மரணங்கள் நடக்கும். கடைசி கால இரத்த சாட்சிகளின் காலத்தில் முதல் வகை மரணம் எப்படி நடக்கும்னா, அதிகாரத்தில் இருக்கிறவங்க, ஆளுமை செய்கிறவங்க, இவங்க கர்த்தருடைய பிள்ளைகளை பிடித்து ஒப்பு கொடுத்து விசாரணை பண்ணி கொலை செய்வார்கள். அதுதான் மத்தேயு 24:9 சொல்லுகிறது. அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். சும்மா வெறுமனே போகிற போக்கில் குத்திட்டு போகிறதில்ல, சித்திரவதை பண்ணி உபத்திரவப்படுத்தி அவர்களை கொலை செய்யும்படி ஒப்பு கொடுப்பார்களாம். அப்படின்னா இது யார் செய்கிறது? அதிகாரத்தில் இருக்கிறவங்க, ஆளுமையில் இருக்கிறவங்க. எப்படி முதல் நூற்றாண்டு காலத்தில் பெரிய பெரிய ரோம ராஜாக்கள், ட்ரோஜன், நீரோ போன்ற மன்னர்கள் எல்லாம் எழும்பி எப்படி இவர்களை கொன்று ஒழித்தார்களோ, சொல்லவே முடியாத அளவுக்கு கொடுமையான சித்திரவதைக்குள்ளாக்கி அவர்களை கொலை செய்தார்களோ, அதே போல் இவர்களை கொலை செய்வாங்க ஆளுமை செய்கிறவர்கள். இப்போ நீங்கள் ஒரு காரியத்தை யோசிக்கணும். இந்த கடைசி காலத்தில், உபத்திரவ காலத்தில் எல்லா இடத்திலும் கொலை நடக்கும். அரசியல் கொலைகள் நடக்கும், வியாபாரத்தில் கொலைகள் நடக்கும், சட்டத்தை மீறிவிட்டான் என்று சொல்லி கொஞ்சம் பேர் கொல்லப்படுவாங்க, இவருடைய ஆட்சிக்கு எதிராக பேசினவங்க கொல்லப்படுவாங்க. இவர்களெல்லாம் இரத்த சாட்சிகள் இல்லை, கொல்லப்படுவாங்க. நிறைய மரணம் நடக்கும், ஆனால் அதெல்லாம் இரத்த சாட்சி இல்லை. இந்த காலகட்டத்தில், உபத்திரவ காலகட்டத்தில் கர்த்தருக்கு சாட்சியாக இருந்ததுனால ஆளுமை செய்கிறவர்கள் இவர்களை மரணத்துக்கு ஒப்பு கொடுப்பாங்க. இப்போ இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது? இந்த காலகட்டத்தில்
கர்த்தரை பின்பற்ற முடியாதபடிக்கு சட்டங்கள் இயற்றப்படும். இவன் அரசியல்லையும் வியாபாரத்திலையும் பொருளாதாரத்திலையும் மாத்திரம் இல்லை, ரிலிஜன்லையும் தன்னுடைய தலையை நுழைப்பார்கள். நுழைச்சு அவனுக்கு எதிர்ப்பே வந்து இயேசு கிறிஸ்து தானே. ஏன்னா வேதத்தில் சொல்லப்படும் போது ஆன்டி கிரைஸ்ட் என்று சொல்லுகிறோம். கிறிஸ்துவுக்கு எதிரானவன் என்பது அவனுடைய பொருள். அப்போ அவனுடைய கண் முழுவதும் கிறிஸ்தவர்கள் எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு தான் தேடும். அதற்கு தன் அதிகாரத்தை பயன்படுத்துவாங்க. இவங்க வீட்டில் பைபிள் இருந்துச்சு, அது ஒரு குற்றச்சாட்டு. இவங்க வீட்டில் ஜெபம் பண்ணாங்க, அது ஒரு குற்றச்சாட்டு. இவர்கள் போய் ஊழியம் செஞ்சாங்க, அது ஒரு குற்றச்சாட்டு. ஆனால் நல்லா இந்த காலத்தில் ஒரு காரியத்தை நீங்கள் யோசிக்கணும். அதில் ஒரு கூட்டம் கிறிஸ்தவ சபைகள் இருக்கும். அவங்க எல்லாம் அந்த அந்தி கிறிஸ்துவோடு கூட இருந்து அவனுக்கு ஜால்ரா போட்டு இருக்கக்கூடிய சில பெரிய பெரிய சபைகள் இருக்கும். அவங்களெல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டான். ஏன்னா அவங்களாம் இவனுக்கு வந்து கை பாவைகளாக கை கூலிகளாக இருப்பாங்க. வெளியே சொல்லும்போது பாருங்கள், எங்களுக்கு மத சுதந்திரம் கொடுத்துருக்குறோம், இங்கே கிறிஸ்தவ சர்ச் இல்லையா, அங்கே ஒரு பெரிய ஒரு கதீட்ரல் இல்லையா, ஒரு பெரிய தேவாலயம் இல்லையா, ஒரு பெரிய செனட் இல்லையா, அது இல்லையா, இது இல்லையான்னு சொல்லி எல்லாத்தையும் காமிப்பான். ஆனால் இவர்கள் ஏன் கொன்றொழிக்கப்படுகிறார்கள் என்றால், இவர்கள் தேச துரோகிகள். இவர்கள் மதத்தை பின்பற்றினதுக்காக இல்லை, இவர்கள் தேச துரோகிகள், மனிதர்களை குழப்பப்படுத்துகிறவர்கள் என்று காரணம் காட்டி கொல்லுவாங்க. அந்த பெரிய ஸ்தாபன சபைகள் இருக்குது பாருங்கள், சில சபைகள் இருக்கும் அந்த நாட்களில். அவங்க எல்லாம் அந்த அந்தி கிறிஸ்துக்கு ஜால்ரா போடுவாங்க. அவன் சொல்கிறது தான் பேசுவாங்க, அவன் சொல்கிறது தான் பிரசங்கம் பண்ணுவாங்க. அவன் என்ன சொன்னாலும் ஆமேன் அல்லையான்னு சொல்லிட்டு கூடவே ஜால்ரா போட்டுக்கொண்டே போவாங்க. அவங்களுக்கு எந்த காலத்திலும் போராட்டம் இல்லை, பிரச்சனை இல்லை. அவர்களுடைய போராட்டமெல்லாம் 2வது மரணமாகி அக்னி கடல் வரும்போது தான். அது வரைக்கும் யாரையும் பின்பற்றி யார் காலையும் பிடிச்சி தங்களுடைய வயிற்றை கழுவி கொள்ளுகிறவர்கள், அவர்களை பற்றி நான் சொல்லலை. அது ஒரு கூட்டம் இருப்பாங்க. ஆனால் இப்படிப்பட்டவர்களை தேடி தேடி கண்டுபிடிச்சு அவர்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து அவங்கள கஷ்டப்படுத்தி தண்டித்து குடும்பங்களை செதறி போக பண்ணி வெளியே சொல்ல முடியாத கொடுமைகளுக்குள்ளாக்கி கடைசியில் கொலை செய்வாங்க. இது போகிற போக்கில் ஒரு வசனத்தில் எழுதின மாதிரி தெரிஞ்சாலும் இது நடக்கும்போது தான் அதனுடைய பயங்கரம் எப்படின்னு உங்களுக்கு தெரியும். முதல் நூற்றாண்டில் நடந்த பயங்கரங்களை பாருங்கள். இங்கிலாந்து தேசத்தில் நடந்த இரத்த சாட்சிகள், இரத்த மேரி என்று சொல்லி ஒரு ராணியினுடைய காலத்தில் கொல்லப்பட்ட கிறிஸ்தவர்களை பாருங்கள். அதெல்லாம் உங்களால் படித்தே பார்க்க முடியாது. 2 பக்கமும் இந்த இழுக்கக்கூடிய மிஷின்களை, ஸ்ப்ரிங் வச்சு இழுக்கக்கூடிய மிஷின்களை வச்சு ஒரு மனிதனுடைய உடம்பை 2 பக்கமும் இணைச்சு அந்த மிஷினை தட்டின உடனே அது என்ன செய்யணும், ஸ்ப்ரிங் விட்டு உடம்பு 2ஆக வந்து கிழிக்கப்படும். யோசிச்சு பார்க்க முடியுதா? உடம்புல இருக்கிற அந்த தோலெல்லாம் வந்து எடுத்து விட்டு அப்படியே முழுவதும் எடுத்துட்டு நம்ம கை விரல ஒரு சின்ன தோல் அப்படியே பிஞ்சு வந்துச்சுன்னா எவ்வளோ வலி தாங்க முடியலை. உடம்புல இருக்க தோலெல்லாம் உரிச்சு எடுத்துட்டு அவரில் உப்பு தண்ணி தோய்த்த மிருகங்களுடைய தோலில் சுற்றி வெயிலில் போட்டு அவன் அதோட நெருங்கி கதறி கொன்று கடைசியில் வாளால் வெட்டி நடந்தது. இதெல்லாம் சரித்திரத்தில் படித்து பாருங்கள். இரத்த சாட்சிகளுடைய சரித்திரத்தில் இந்த உபத்திரவங்கள் எல்லாம் அனுபவித்து கடைசியில் அவங்களை வெட்டி கம்பங்களில் நட்டு. நீரோ காலத்தில் பாருங்கள், அவன் கொண்டாடின பெரிய பெரிய பண்டிகைகள், அனுசரித்த விருந்துகள், இவைகளை உயரமான கம்பங்களை கட்டி அந்த கம்பங்களின் உச்சியில் கிறிஸ்தவர்களை கையை பின்னால் வச்சு கட்டி அவர்களுக்கு கீழே இருந்து நெருப்பு எரிய வச்சு அவர்களுடைய உடம்புல நெருப்பு பற்றி எரியும். அந்த நெருப்பு வெளிச்சத்தில் கீழே உட்காந்து விருந்து சாப்பிடுவாங்களாம். அப்போ எப்படிப்பட்ட ஒரு கொடூர மனப்பான்மை! இவர்களெல்லாம் சாத்தானுக்கு ஊழியம் செஞ்சவங்க. சாத்தானுக்கு ஊழியம் செஞ்சவங்களே இவ்வளோ செஞ்சால் சாத்தான் எவ்வளோ செய்வான்னு யோசிச்சு பாருங்கள். அப்போ இந்த கடைசி காலத்தில் உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து, அது ஒரே வார்த்தையாக தான் தெரியும். அந்த உபத்திரவம் என்ன என்ற அந்த உபத்திரவத்துக்குள்ளே போய் பார்த்தவனுக்குத்தான் தெரியும். சபைகள் உடைக்கப்பட்டு தேசத்தில் பல்வேறு விதமான போராட்டங்கள் கிறிஸ்தவர்களுக்கு வரும்னு சொல்லி கர்த்தர் ஒரு வார்த்தையில் சொல்லிட்டாரு. பாருங்கள், யூடியூப்பில் நம்மை சுற்றி நடக்கிற நிகழ்வுகளை பார்க்கவே முடியல. கர்த்தர் வந்து சில வருடங்களுக்கு முன்னால், 5 வருடங்களுக்கு முன்னால் தீர்க்க தரிசனமாக உரைத்து நாங்கள் இந்த ட்ராக்ஸாக வந்து அடித்து ஒவ்வொரு சபையிலையும் கொண்டே கொடுத்து கர்த்தர் இதற்காக ஜெபம் பண்ண சொல்கிறாருன்னு சொல்லி எல்லாம் பண்ணது தான். நிறைய பேர் என்கிட்ட கொண்டாந்து காட்டுவாங்க, இந்த ஊரில் இப்படி அடிச்சிட்டாங்களா. நான் அந்த செய்திகளை பார்க்கவே மாட்டேன். ஏன்னா மனசு தாங்கவே தாங்காது. அந்த அளவுக்கு வீடுகளுக்குள்ளே நுழைஞ்சு பிள்ளைகளெல்லாம் அடித்து நொறுக்கி, சபைகளை இடித்து சிலுவையெல்லாம் கீழே தள்ளி விட்டு வந்தவர்களை அடித்து நொறுக்கி பார்க்க மனம் சகிக்கவில்லை. அந்த அளவுக்கு கொடிய காரியங்கள். அதுதான் வேதம் இங்கே சொல்லுது. அவர்களை உபத்திரவத்துக்கு ஒப்பு கொடுத்து, வாசிக்கும்போது தெரியாது பயங்கரம், யோசிக்கும்போது கூட அந்த பயங்கரம் தெரியாது, நேராக பார்க்கும்போது தான் அது எப்படி இருக்குன்னு தெரியும்.
அவைகளுக்குள்ளே ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்து நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். அதுதான் விசேஷம். எல்லாரும் பகைப்பான். இந்த ஸ்தாபன சபைகள் என்று சொல்லுகிற கிறிஸ்தவனும் பகைப்பான். மற்ற யாரை பார்த்தாலும் கிறிஸ்தவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று உண்மைன்னா அவங்கள பகைப்பாங்க. ஒரு கடையில் போய் கேட்டிங்கன்னா அவன் முகத்தில் காரி துப்புவான். அவனுக்கு நமக்கு ஒரு பிரச்சனை இல்லை, காசு தானே கொடுக்குறேன், கிடையாது வெளியே போம்பான். அவமானப்படுத்துவாங்க, பகைப்பார்கள். ஏன்? அவர்களுக்கு நமக்கு என்ன பிரச்சனை? சமுதாயத்தில் வாழ விட மாட்டாங்க. போகிற இடத்துல ட்ரெயினில் ஏற்ற மாட்டான், பஸ்ஸில் ஏற்ற மாட்டான். ஒரு மனிதனை ஒரு குஷ்டரோகம் பிடித்தவனை அல்லது சமுதாயத்துக்கு புறம்பான ஒருவனை எப்படி விரட்டுவாங்க, பகைப்பாங்களோ அது மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் நம்முடைய மனநிலை எப்படி இருக்கும் என்று யோசிச்சு பாருங்கள். எந்த ஒரு இடத்துல ஒரு பக்கத்து வீட்டில் போக முடியாது, கதவை அடைச்சிட்டு போயிடுவான். சிச்சி வராத போன்னு சொல்லுவான். ஒரு பிளாட்ஃபாரத்தில் உட்கார முடியாது, எந்திரின்னு சொல்லி விரட்டுவாங்க. ஒரு அந்நியர்களை போல ஒரு நாயை துரத்துற மாதிரி துரத்துவாங்க. சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். எப்படி இருக்கும் அந்த காலகட்டம்? வசனத்தை சும்மா படிச்சிட்டோம், எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். சொந்தக்கார வீட்டுக்கு போனால் வராத துரத்துவான். ஒரு கல்யாணத்துக்கு போனால் உங்களை சேர்க்க மாட்டாங்க, உங்களை கூப்பிட மாட்டாங்க. கிறிஸ்தவர்களை, உண்மையான தேவனுடைய பிள்ளைகளை அவர்கள் தனிப்பட்டு விடப்படுவாங்க. ஒரு ஹோட்டலில் நீங்கள் சாப்பிட போக முடியாது, விரட்டிடுவான். நீங்கள் இன்னாருன்னு சொல்லி தெரிஞ்சிருச்சுன்னா விரட்டிடுவான் உடனே. எப்படி இருக்கும்? அவமானம், நிந்தை, எல்லாராலும் பகைக்கப்படுவீங்க, விரட்டுவாங்க. அவனை கொன்றால் கூட யாரும் கேட்க மாட்டாங்கய்யா. அவனை கொன்றால் வீட்டுக்குள்ளே திடீர்னு அங்கே அத்து மீறி பல காரியங்களை செஞ்சு ஒருவனை கொலை செஞ்சு போட்டு போனால் கூட இப்போ அப்படி தானே இருக்குது பல இடத்துல பாருங்கள். கேட்க மாட்டாங்க. சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். எங்கே போகிறதுனாலும் கவனமாக பார்த்து யோசித்து தான் நம்ம போகணும். நம்ம ஒரு தனித்தீவாக தனிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் அப்படியே ஜனங்களுக்கோடு கூட ஒட்ட முடியாதபடி வாழ்கிற ஒரு வாழ்க்கை வருகிறதுன்னு இயேசு சொல்லுகிறார். அதனால்தான் நான் மறுபடியும் திருப்பி சொல்கிறேன், காலத்தை ஆதாயப்படுத்திக்கங்க, இருக்கிற காலத்தை விரயம் பண்ணாதீங்கன்னு. நீங்கள் காலத்தை ஆயத்தம் பண்ணிக்கொள்வதும் ஆதாயம் பண்ணிக்கொள்வதும் உங்கள் நன்மைக்காக. நீங்கள் ஆயத்தம் பண்ணிக்கொண்டு சரியாக வந்தால் வரலன்னா எனக்கு எந்த பாதிப்பும் இல்லை, அல்லது இயேசுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. நாம் கஷ்டப்படணுமே, அதனால தான் இவ்வளவு சொல்லுவது. அப்போ வேதம் சொல்லுகிறது, இவர்கள் ஆளுமை செய்கிறவர்களால், ராஜாக்களாலேயே, சட்டத்தினாலேயே, ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கூட, ஒரு நீதிமன்றத்தில் போய் கூட இனி வருகிற வருங்காலத்தில் நீங்கள் நியாயத்திற்காக கேட்கவே முடியாது. நாயை துரத்துற மாதிரி துரத்துவாங்க. தீவிரவாதிகள் என்று முத்திரை குத்தப்பட்டவர்களை எப்படி வேட்டையாடுறாங்க அது மாதிரி வேட்டையாடுவாங்க. அது ஒரு கொடிய வாழ்க்கை. இதன் மூலம் அநேகம் பேர் இரத்த சாட்சிகளாக மரிப்பார்கள் என்று மத்தேயு 24:9 சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, இதை குறித்து இன்னும் சில காரியங்களை வருகிற நிகழ்ச்சியில் நம்ம பார்ப்போம். இனி ஒரு நிகழ்ச்சி மாத்திரம்தான் இருக்கிறது. இதை பார்த்த பிறகு அடுத்து 6வது முத்திரை நம்ம பார்க்க போகிறோம். அதுவரை கர்த்தராகிய ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. கர்த்தருடைய கரத்தில் உங்களை ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன். ஆமென்.